Hi everyone, welcome back to your favorite channel Gardening Diary. This is your friend Nimi. Trivandrum இன்னைக்கு morning temperature 27. The weather is very dull. You sky பார்த்தாலே தெரியும், it's very dark. இன்னைக்கு rain இருக்க போகுது அப்படினு நினைக்கிறேன். Last week full rain on and off மழை இருந்துட்டே இருந்துச்சு. The roses are doing okay but not plenty of blooms. சீக்கிரமா I'll show my roses with என்ன சொல்றது, plant full of blooms. The weather is not cooperating. Actually இது ஒரு typical winter time. மழை இருக்கக்கூடாது, பட் தென் த்ரூஅவுட் நவம்பர் டிசம்பர் இப்போ ஜான்வரிலையும் இங்கே வந்து ஆன் அண்ட் ஆஃப் ரெயின் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எனிவேஸ் நம்மளோட லாஸ்ட் வீடியோ குசலவராஜ் சாரோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. பட் அந்த கிரெடிட் எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, நான் வந்து எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன் இல்லையா. என்னோட நாலேஜ் ஐ எம் ஷேரிங் வித் யூ ஆல், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பட் அதெல்லாம் ட்ரை பண்ணி பேஷன்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த செடியை வளர்த்தெடுக்கிறதோட கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும். ஸோ அதோட ஒரு கொஞ்சம் எஃபர்ட் தான் என்னோடது, பாக்கி எல்லா எஃபர்ட்டும் உங்களோடது தான். ஸோ யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் அண்ட் கிவ் அ பேட் ஆன் யுவர் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். இந்த ரெசிபி நான் முன்னாடியே ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பண்ண முடியலை. நான் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணும்போது சிலருக்கு இது சொல்லி கொடுத்துருக்கேன், யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னு தெரியலை. ஸோ இந்த வீக் நான் இதை ட்ரை பண்ணேன், ஸோ அதனால் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது ஒரு சிம்பிள் ரெசிபி பேஸ்ட் ஆன் மஸ்டர்ட் கேக், groundnut கேக், நீம் கேக் அண்ட் டிஏபி. நம்ம இதே மாதிரி ஒரு ரெசிபி முன்னாடி பண்ணியிருக்கோம், பட் மஸ்டர்ட் கேக் இல்லாமல் பண்ணியிருக்கோம். மஸ்டர்ட் கேக்குன்னா அந்த கடுகு பிண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆன்லைனில் நம்ம சவுத்தில் இது ரொம்ப கிடைக்கிறது இல்லை. சவுத்தில் வந்து groundnut கேக், அதாவது கடலை பிண்ணாக்கு தான் ரொம்ப பாப்புலர், ஈஸிலி அவைலபிள். மஸ்டர்ட் கேக் வந்து நார்த்தில் ரோஸ் க்ரோவர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இட் கிவ்ஸ் வெரி குட் ரிசல்ட். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட், ரோஸ் க்ரோவிங் ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து எனக்கு வாங்கி அனுப்பி கொடுத்தாங்க ஃபியூ கேஜி. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்பப்போ. அண்ட் அதனால் அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைன் வாங்கிக்கலாம், பட் இட்ஸ் பிட் எக்ஸ்பென்சிவ். அது அந்த பிண்ணாக்கு அந்த பீசஸாகவும் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும். மஸ்டர்ட் கேக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இது இருக்குது. groundnut கேக்கை விட நைட்ரஜன் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அந்த மேங்கனீஸ், ஜிங்க், அந்த மாதிரி மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்குது. மஸ்டர்ட் கேக் வந்து பிளாக் அண்ட் எல்லோவாக கிடைக்கும், ஆனால் எனக்கு கிடச்சது வந்து எல்லோ தான் கிடச்சிது. அண்ட் இது வந்து தே ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட், மஸ்டர்ட் கேக்கோட பெனிஃபிட். அண்ட் மஸ்டர்ட் கேக்கோட இன்னொரு நல்ல குணம் பார்த்தோன்னா, நம்ம கடலை புண்ணாக்கு மாதிரி இன்னும் தண்ணியில் கரைச்சி தான் போடணும்னு இல்லை. இது நம்ம வந்து பவுடரெல்லாம் கிடைக்கிறது இல்லை, நம்ம பவுடர் பண்ணி டைரெக்டாக செடிகளுக்கு அப்படியே போட்டு விட்டுடலாம். டாப் சாயிலில் நம்ம நீம் கேக், போன் மீல்லாம் போட்டு விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இதை போட்டு விடலாம். ஸோ தட் இஸ் வெரி குட். மந்த்லி ஒரு ஃபீட், நம்மளோட ஃபெர்டிலைசிங் ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு 3 ஃபீட் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு ஃபீடு வந்து இந்த மாதிரி ஆயில் கேக்ஸ் நம்ம ஊற வச்சு அந்த லிக்விட், இல்லாட்டி மஸ்டர்ட் கேக் கிடச்சுன்னா அதோட பொடி, அதை பவுடர் பண்ணி கூட நம்ம சாயிலில் போட்டு விடலாம். இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் த பிளான்ட்ஸ். இட்ஸ் 100% ஆர்கானிக். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து காம்பினேஷன் வித் டிஏபி. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன், எப்படி அதை மிக்ஸ் பண்ணி என்ன ரேஷியோவில் நம்ம வந்து செடிக்கு கொடுக்கணும், எந்தெந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see that. இதில் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கேக், groundnut கேக், கடுகு புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் ரெண்டும் எடுத்திருக்கேன். மஸ்டர்ட் கேக் தான் ஜாஸ்தி, ஒரு 350 கிராம்ஸ் போல் அதை எடுத்துகிட்டு, groundnut கேக் கொஞ்சம் பழையது பாக்கி இருந்து 150 கிராம்ஸ் அதுவும் சேர்த்துட்டேன். இது எல்லோ மஸ்டர்ட் கேக், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும், ஒரு டேன் கலர். பிளாக் மஸ்டர்ட் கேக் வந்து ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர், நல்ல டீப் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வெறும் மஸ்டர்ட் கேக் மட்டும் யூஸ் பண்ணினா கூட போதும், இல்லை மஸ்டர்ட் கேக் பவுடர் யூஸ் பண்ணினா கூட ஓகே தான். ரெண்டும் சேர்த்து தான் பண்ணணும்னு இல்லை, இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் நீம் கேக், வேப்பம் பிண்ணாக்கு ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த வாட்டி நான் வந்து பவுடர் மாதிரி ஆக்கலை, ஒரு கொஞ்சமாக உடச்சி போட்டு இது அப்படியே தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம டெய்லி கலக்கும்போ
அது வந்து அப்படியே ஃபர்மெண்ட் ஆயிரும், நல்லா சாஃப்ட் ஆகி கரையாது, அந்த வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆயிரும், பவுட்ராகி கலந்துரும் அதுவே. ஸோ நம்ம நல்லா பவுடர் பண்ணி தான் போடணும் அப்படின்னு இல்லை, குட்டி குட்டி பீஸாக இருந்தால் கூட ஓகே தான். நீங்கள் நீம் கேக் வந்து இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை விட ஒரு பவுடர் ஃபார்மில் கூட கிடைக்கும் பேக்கெட்டில், நீம் கேக் பவுடர் அப்படின்னு, அது கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்த மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து டிஏபி. இது ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு பாட்டுக்கு 1 கிராம் அப்படின்ற கணக்கில் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள் பிளான் பாட்ஸ் கணக்கு ஏற்றாப்பில் கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். நம்மளோட பழைய ரெசிப்பியில் ஒரு 2 லிட்டர்ஸ் ரைஸ் வாட்டர், அதாவது சோறு வடித்த தண்ணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கஞ்சி தண்ணி வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஒரு நாள் ஓல்டானது. ஸோ அது ஆப்ஷனல் தான், இந்த தடவை நான் அது யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு அது யூஸ் பண்ணோன்னா தாராளமாக பண்ணிக்கலாம், அதுவும் நல்லது தான். ஆனால் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது, நம்ம மாதத்தில் 3 டைம்ஸ் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம். நீங்கள் 3 டைமும் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு தடவை மட்டும் இந்த ரைஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எல்லா தடவையும் யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த ப்ரீவியஸ் ரெசிப்பியில் பார்த்துருந்தீங்கன்னா நான் டிஏபி அப்புறம் இந்த பிண்ணாக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 hour போல் ஊற வச்சு அது நல்லா சாஃப்டன் ஆகி கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா தான் நான் பக்கெட்டில் எடுத்து போட்டு தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சேன். ஆனால் இந்த தடவை நான் வந்து டைரெக்டாகவே போடுறேன். ஸோ உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அது பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு 1/2 hour டிஏபியை கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சோன்னா அது கொஞ்சம் சாஃப்டாகி மெல்ட் ஆகிரும், கொஞ்சம் டிசால்வ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் எந்த பக்கெட்டில் நீங்கள் அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ண வைக்கிறீங்களோ அதுக்குள்ளால எடுத்து போட்டுடலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து டைரெக்டாக போடுறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி நான் ஒரு 20 லிட்டர்ஸ் தண்ணியில் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பக்கெட்டில் உங்களுக்கு கொஞ்சம் தயார் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஏபி டைரெக்டாக போட்டேன், நான் தனியாக ஊற வைக்கல. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நான் வந்து 1/2 மணி நேரம்லாம் விடலை, அந்த வாட்டி லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளோட அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த பிண்ணாக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பீசஸாக போட்டு வச்சுருக்கோம்ல, பண்ணி வச்சுருக்கோம்ல, எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இது கூட போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நான் அடைச்சி வச்சிடுறேன். இதை நம்ம வந்து ஒரு 3 days வைக்கணும். நான் இப்போது சொல்கிற மாதிரி இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தயார் பண்ணி வைக்கும்போது, எஸ்பெஷலி ஃபர்மெண்ட் ஆக வைக்கும்போது நம்ம வந்து ஒரு ஷேடியான இடத்துல வைக்கிறது நல்லது. இதை இப்போது நான் 20 லிட்டர் தண்ணி கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் வரும், ஒரு காஃபி கலரில் இருக்குது. அன்னைக்கு சாயந்தரம் ஃபஸ்ட் டே ஈவினிங் நான் இது திறந்து பார்க்கும்போது அந்த புண்ணாக்கெல்லாம் அப்படி கொஞ்சம் சாஃப்டாகி இப்படி எல்லாம் மேலே வந்து மிதந்து இருந்துச்சு. ஸோ இதை நான் ஒரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். டெய்லி நம்ம இதை ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு டைம் நம்ம நல்லா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு இரும்பு கம்பியோ இல்லை நீள குச்சியோ எது வேணாலும் பயன்படுத்தலாம். உடன் பொருட்கள் தான் பயன்படுத்தணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் இதை நம்ம 4 நாள் வச்சு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, 3 நாள் தான் நம்ம ஃபர்மெண்ட் பண்ண வைக்கணும். திங்கள் காலையில் நம்ம இது கலந்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, திங்கள் ஃபுல் டே, செவ்வாய், புதன் 3 நாளும் இது வந்து ஃபர்மெண்ட் ஆகும். வியாழக்கிழமை 4வது நாள் நம்ம இதை எடுத்து செடிங்களுக்கு டைல்யூட் பண்ணி டைரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம அடைச்சி வைக்கும்போது ஏர் டைட்டாக அடைச்சி வைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு இதோட மூடி இருந்துச்சுன்னா ஹாஃபாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இது பயங்கரமாக ஸ்மெல் வரும், கொஞ்சம் கஷ்டம்தான் இதோட ஸ்மெல்லை டாலரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மஸ்டர்ட் கேக் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக மூடி வைக்கணும், கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். 4வது நாள் காலையில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அது இருக்குது. நல்ல பபிள்ஸ் ஃபோம் எல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி இருக்கும். கலர் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான், அந்த ஒரு மஸ்டர்ட் எல்லோ, அந்த எல்லோ மஸ்டர்ட் ஆட் பண்ணனால இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். நான் 20 லிட்டர் பக்கெட்டில் 2 லிட்டர் யூஸ் பண்ணுறேன் அதில் தண்ணி கலக்கிறதுக்கு. 1:10 ரேஷியோ. நீங்கள் 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். நம்ம எப்படி டைல்யூட் பண்ணோன்னா
பிளான்ட்ஸுக்கு எதுவும் ஆகாது. இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ 1:10 ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெர்டிலைசர் வந்து நம்ம செடிக்கு காலையில் தண்ணி விடுவோம்ல, அதுக்கு பதிலாக இதை நம்ம அதோட ரூட் ஜோனில் மூட்டு பகுதியில் விட்டு கொடுக்கலாம். இப்போ இதில் நான் தண்ணி ஃபுல் பண்ணிட்டேன். இந்த பக்கெட்டில் 20 லிட்டர் மேலே வரைக்கும் கிட்டத்தட்ட நிறச்சிட்டேன். இதை நான் இனி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் எவ்வளோ விடுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். லைக் 10 inch பாட், மீடியம் சைஸ் பிளான்ட், 6 inch பாட், 12 inch பாட், இதுக்கெலாம் எந்த கணக்கில் விடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நான் 1 லிட்டர் இதில் நான் எடுத்துட்டு ஒரு 500 ml, அதாவது ஒரு 1/2 லிட்டர் மாதிரி ஒரு 10 inch பாட்டுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். இங்கே விட்டு மழை இருந்தனால கொஞ்சம் பாட்ஸ் எல்லாம் நனைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து 1/2 லிட்டருக்கு பதிலாக கொஞ்சம் கம்மியாக கூட விடுறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு நார்மல் கிளைமேட்டாக இருக்குது, மழையே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 inch பாட்டுக்கெலாம் 1/2 லிட்டர் தாராளமாக விடலாம். ஒரு 8 inch பாட்டுக்கெலாம் ஒரு 300 ml அந்த மாதிரி விடலாம். அதுக்கப்புறம் சின்ன பாட் 6 inch பாட்டுக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு 250 ml அந்த கணக்கில் விடலாம். ஏன்னா கோகோ பீட்டில் வச்சுருக்கிற ரோசஸ் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன். ஏன்னா மாய்ஸ்சர் இருக்குது, அதனால் கம்மியாக விடுறேன். இந்த ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ரோசஸ்க்கு மட்டும் இல்லை, கார்டனில் இருக்க எல்லா ஃப்ளவர் பிளான்ட்ஸ், ஆர்கிட்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட வெஜிடபிள் பிளான்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். நான் எல்லாத்துக்கும் இதை விடுவேன். இந்த வீடியோட தொடக்கத்தில் நான் வந்து மஸ்டர்ட் கேக்கோட கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோன்னா செடிகளோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவி செய்யும். இந்த பிளான்ட்டோட ஹைட், ஒரு செடியில் நம்பர் ஆஃப் லீவ்ஸ், அதில் இப்போ காய் செடி பார்த்தோன்னா இவ்வளோ பூக்குது, அதை காய் வைக்குது, அண்ட் எவ்வளோ சீக்கிரத்தில் அது விளையுது, அண்ட் த நம்பர்ஸ், அந்த ஈல்டோட குவான்டிட்டி, அதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேட். நம்ம ரோஸ் எடுத்துட்டோன்னா பிளான்ட்டோட லீஃப் குவாலிட்டி, ப்ளூம், நம்பர் ஆஃப் பட்ஸ், எவ்வளோ மொட்டு வைக்குது, அண்ட் அந்த ஒவ்வொரு பூவோட சைஸும், அதோட குவாலிட்டி, நம்பர் ஆஃப் பேட்டல்ஸ், ஆல் தேட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபெர்டிலைசர் தட் வி கிவ். மஸ்டர்ட் கேக் வந்து இதுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸோ கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரோசஸோட ஃபெர்டிலைசிங் பற்றி ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் போடுறதுக்கு வாட்ஸ்அப் வழியாக நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி ஃப்யூச்சரில் அதெல்லாம் ஐ ஒர்க் ஆன் இட் அண்ட் ஐ போஸ்ட் இட். நான் அது லாங் பெண்டிங் வீடியோஸ் லைக் ஸ்பெசிஃபிக்காக எப்சம் சால்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறது, ரீசன்ஸ், டிஏபி, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், நம்ம அதர் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், கோகோ பீட்டில் நம்ம ரோஸ் வளர்க்குறப்ப அதுக்கு ஃபீட் எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ ஐ கம் பேக் அண்ட் ஷேர் ஆல் தட் அப்டேட்ஸ் வித் யூ கைஸ். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஐ வில் டெஃபினெட்லி post all those videos. Okay? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் and then share your results. சரியா? அப்போது I'll meet you all on another interesting video soon. அது வரைக்கும் happy gardening as usual and take care of yourself. Take care of your garden. Stay tuned for more videos. Alright, அப்போ until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.